அருண் அந்த பேய் வீட்டில் காணாமல் போகிறான். விசால் மற்றும் சந்தியா பயத்தில் நிச்சயம் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த சுவரில் எழுதியிருந்த இன்னும் துவக்கமே இது என்பதையே பார்த்து அவர்களுக்கு மேலும் பயம் ஏற்படுகிறது. சந்தியா மற்றும் விசால் இருவரும் எடுத்துக்கொண்டு வீட்டை ஆராய்கின்றனர். ஒரு அடுக்குத் தாழ்வாரத்தில் ஒரு பழைய பை கண்டுபிடிக்கிறார்கள். அதில் ஒரு பழைய டைரியும் ஒரு கிழிந்த பிசகலும் இருக்கும். டைரியில் அவள் என் உயிரை எடுத்துக்கொண்டாள், ஆனால் என் ஆத்மா இன்னும் இருக்கிறது என்று யாரோ எழுதியிருப்பது தெரிகிறது. அந்த வீட்டில் 1950 இருந்திருந்த ராஜநாயகி என்ற ஒரு வம்சப்பெண் தன் குடும்பத்தை கொன்றுவிட்டார். அவருடைய சபைதான் இப்போது பேயாக வந்து பழிவாங்குகிறது. அருண் அந்த ஆவியின் சிறையில் சிக்கிக் கொண்டு இருக்கிறான். பேய் அவனிடம், உன்னால்தான் என் துக்கம் முடிவடையப் போகிறது, உன் உயிர் எனக்கு வேண்டும் என்று கூறுகிறது. சந்தியா ஒரு பண்டிதரிடம் பேச அவர் கூறுகிறார், அந்த பேயைத் தடுத்து நிறுத்த 3 காரியம் செய்ய வேண்டும். 1. பேய் இருந்த அந்த அறையில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். 2. பழைய குடும்பத்தின் படம் கிடைக்கும், அதை சிதைக்க வேண்டும். 3. இறுதியாக அமர்கதி மந்திரம் சொல்ல வேண்டும். அந்த அமர்கதி மந்திரத்தை சொன்னால் அந்த பேய் மட்டும் இல்லை, வீட்டில் சிக்கியவர்களும் அருணும் உயிரிழக்க வாய்ப்பு உள்ளது. விசால் மற்றும் சந்தியா முடிவெடுக்கிறார்கள், நாம் இதை செய்ய வேண்டும், இல்லையெனில் அந்த பேய் எல்லோரையும் அழைக்கப் போகிறாள். அவர்கள் தீபம் ஏற்றி பழைய படத்தை சிதைக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் திடீரென முழு வீடு குலுங்குகிறது. பேய் முழுமையாக திருவுருவில் தோன்றுகிறது. அது மிகவும் கோபமாக்கிறது. அதன் கண்கள் சிவந்து விடுகின்றன. அவர்கள் மந்திரம் சொல்கிற நேரத்தில் அருண் இருவருக்கும், நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள், பேயை மட்டும் அழைக்காதீர்கள் என்று கத்துகிறார். அவர்களும் குழப்பத்தில் முழிக்கிறார்கள்.